ஒரு வேர்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாணி, her father, her grandfather have an average age of 53. அதாவது இப்போ வாணியோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஃபாதரோட ஏஜ் ஒய்ன்னு வச்சுக்கலாம், கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் இசட்னு வச்சுக்கலாம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்? நம்ம எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணி எத்தனை நம்பருக்கு 1 2 3 அந்த 3 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் ஆவரேஜ். x plus y plus z by 3 is equal to 53. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஹிண்ட். இப்போ இதை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி மாற்றணும் அப்படின்னா 53 into 3 x plus y plus z equal to 159. ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/2. 1/2 of her grandfather's age. grandfather's age என்னவா எடுத்திருக்கோம் நம்ம? வாணி இது. ஸோ grandfather's age இசட்னு எடுத்திருக்கோம். plus 1/3 of father's age. father's age y. next என்னது? 1/4 of Vani's age. that is equal to 65. இப்போ இது எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? 12 தான் இங்கே எல்சிஎம். ஸோ இப்போ 6z plus 4y plus 3x divided by 12 equal to 65. எப்பவும் போல் x ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதிக்கோங்க. 3x plus 4y plus 6z equal to 65 into 12. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க. 3x plus 4y plus 6z is equal to 780. இது equation number 2. Next third one. என்ன கொடுத்திருக்காங்க? If 4 years ago Vani's grandfather was, so 4 years முன்னாடினா 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ grandfatherோட ஏஜ் z minus 4. இப்போ இருக்கிறதோட 4 வயசு கம்மியாக இருக்கும். grandfather's age was 4 times as old as Vani. வாணியை போல 4 times இருக்கும். வாணியோட ஏஜ் என்னது? எக்ஸ். ஸோ வாணிக்கும் 4 இயர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாதரோட ஏஜ் 70 இருந்தால் 4 வருஷத்துக்கு முன்னாடி 66ன்னு இருக்கும். வாணிக்கு 20 இருந்துச்சுன்னா 16 இருக்கும். 4 இயர்ஸ் கம்மி. அந்த மாதிரி தான் நம்ம z minus 4 and x minus 4 போட்டிருக்கோம். இதை ஒரு ஈக்குவேஷனாக கிரியேட் பண்ணுறோம். 4 மல்டிப்ளை பண்ணால் 4x minus 16 z minus 4 equal to minus 4x equal to minus 16. minus 4x plus z equal to minus 16 plus 4. minus 4x plus z equal to minus 12. equation number 3. ஓகே, இப்போ நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ண x, y, z கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், 2 வேரியபிள் தான் இருக்குது. என்ன வேரியபிள்னா ஒய்ன்ற வேரியபிள் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஈக்குவேஷனை எடுத்து ஒய் ஈக்குவேஷன்ஸை ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சதா? ஸோ எல்லாமே 3 இருந்தால் இசட்டை ரிமூவ் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்குது? ஒரு டேர்மில் ஒய் ரிமூவ் ஆகியே இருக்குது. அப்போ இதை மெயின் ஈக்குவேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை ரெண்டையும் எடுத்து நம்ம ஒய்யை ரிமூவ் பண்ணணும். ஒய் ரிமூவ் பண்ணணும்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 4 இங்கே வரணும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் 4 மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4x 4y 4z 4 9s 36 4 5s 23 1 4 6. okay, next 3x plus 4y plus 6z equal to 150 780. சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒய்யை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதே சப்ட்ராக்ட் பண்ணால் 1x, இதே சப்ட்ராக்ட் பண்ணால் minus 2z. ஸோ இதே சப்ட்ராக்ட் பண்ணால் 144. ஸோ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்துச்சு. லார்ஜஸ்ட் நம்பர் நெகட்டிவ், அதனால் நெகட்டிவ் போட்டுரும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x minus 2z equal to minus 144. நமக்கு அங்கே என்ன இருக்குது? 4x plus z
equal to minus 12. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இதை ரெண்டையும் சால்வ் பண்ணணும். இதை ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைக்கும். இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், இசட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். x minus 2z equal to minus 144 minus 8x plus 2z minus 24. சைனை சேஞ்ச் பண்ணுறோம், மைனஸை ப்ளஸ் ஆக்கியாச்சு, ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கியாச்சு, ப்ளஸ் மைனஸை ப்ளஸ் ஆக்கியாச்சு. சாரி, மாற்ற தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது மைனஸ் இது ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, டைரெக்டாகவே நமக்கு ரிமூவ் ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் 7x equal to minus 168. Minus minus cancel, x is equal to 168 divided by 7. 2 7s are 14, 4 7s are 28. இப்போ x ஓட வேல்யூ எனக்கு 24னு கிடைச்சிருக்கு. ஸோ சேம் ப்ரொசீஜர், x எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு z கிடைக்கும். 24 minus 2z equal to சிம்பிள் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேர்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் 4 into 24 ப்ளஸ் z is equal to minus 12 minus 4 4s are 16, 2 4s are 8, 8 plus 1 9. ஓகேவா, 96 plus z is equal to minus 12. It is equal to minus 12 plus 96. It is equal to 84. ஓகேவா, இப்போ z வேல்யூ கிடைச்சிருச்சு. z யூஸ் பண்ணி தென் y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். y-க்கான ஈக்குவேஷன் என்னது, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x ஓட வேல்யூ 24. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 108 equal to 159. y equal to 51. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை எழுதணும். The age of வாணியோட ஏஜ் 24, அவங்களோட ஃபாதரோட ஏஜ் 51, கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் 84.